மக்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கொஞ்ச நாள் வீடியோ போடலைன்னு ஃபீல் பண்ணாதீங்க. மைக் வாங்கியிருக்கேன். மைக்குக்கு செட்டான அந்த சீட்டட் கேபிள் இருக்குது. பட் என் ஃபோன் வந்து ஐஃபோன்றதால அந்த சீட்டட் கேபிள் செட் ஆகலை. அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஒட்டிச்சு கேபிள் வந்ததும் கனெக்ட் பண்ணிவிட்டு தினம் தினம் உங்களுக்கு சுட சுட வீடியோக்கள் வரப்படும். இப்பொழுது எதுக்கு இந்த வீடியோனா, இன்றைக்கி நான் பிறந்து தொலைச்சிட்டேன். அதனால் எனது பிறந்தநாளை ஒட்டி சிறப்பான முறையில் காலை முதல் இப்போ வரை 3 கிலோ ஆட்டுக்கறி, 4 கிலோ கோழிக்கறி, அதுக்கு தேவையான அரிசி, அதுக்கு தேவையான காய்கறி அனைத்தையும் போட்டு நன்றாக பதவதம் பதுக்கி கோழியை வந்து பிரியாணி செய்து, ஆட்டுக்கறியை கிரேவி செய்து, மீன் குழம்பு கொஞ்சமாக வச்சு, அப்புறம் கொஞ்சமாக கிரேவி மாரி செஞ்சு சாப்பிட்லான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கான விளாக் போயிட்டுருக்கு. அதை இதில் லிங்க் பண்ணக்கூடாதுன்னு தோணுது. அதனால் இதை ஃபஸ்ட்டு போட்டுடுறேன். அதை ஃபினிஷிங்லாம் ஃபுல்லாக எடிட் பண்ணி அதையும் அப்புறம் போடுறேன். இப்பொழுது சமைப்பதை கொஞ்சம் காட்டுறேன், பாருங்கள். அவர் ஓகே, எங்கள் ரூம்மேட்டு ஒருத்தர் திடீர்னு வேர்த்து அதிகமாக ஊற்றுதுன்ட்டு ஷர்ட்லாம் கழட்டி பார்க்க விட்டுட்டு சமைச்சிட்ருக்காரு. அதனால் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ தான் ஒருத்தர் வந்து தயிர் வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்துருக்காரு. வெண்டைக்காய் எதுக்குன்னு கேட்காதீங்க. வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை நல்லா முடியும். வெண்டைக்காய் சாப்பிட்றதால தான் மூளை வளருது அப்படின்னு சில ஜீவங்க நம்பி இருக்கிறதால தான் இன்னும் வெண்டைக்காய் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வெண்டைக்காய் சாப்பிட்டதால மூளை வளராது. தேவையான மூளைக்கு இன்க்ரீடியன்ஸை போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஓகே மகளே, மீண்டும் நாம் சந்திப்போம். முட்டை இருக்குது, அதில் பட்டாரம் வச்சுட்டேன், அப்பாரம் உடஞ்சிருக்கும். சரி, ஓகே, பை பாய். மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் நமது சாரியார் யூடியூப் சேனலில். டாடா பை பை, see you.